அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். யாரா போட்டா? பாஸ் வரட்டும், இது அவர்கிட்ட சொல்லி ஆகணும். அபிமா, போலீஸ் அதிகாரி எங்க? உள்ளியா? சரி சரி, நீ இந்த கொலகாரனை வரைஞ்சிட்டியா? சீக்கிரமாவே வரைஞ்சு முடிச்சிரு அபிமா. அப்பதான் இந்த கொலகார பாவியை ஈசு கிட்ட காமிச்சு இனிமேல இவனுக்கு நான் பயப்பட மாட்டேன் ஈசுன்னு சொல்ல போறேன். சரி, நான் போய் போலீஸ் அதிகாரியா பாத்துட்டு வந்துறேன். முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஈசு, என்ன ஈசு, இதுதான் லீவ் போட்டு என்னைய பாத்துக்கிற லட்சணமா? நீ பாட்டுக்கு நான் ரொமான்ஸுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்ட. நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவேன் ஈஸ்வரி. என்ன சின்னையா? அதுக்குத்தான். யாரு சொன்னாங்க? ஆமா, என்னை பத்தி ஊர்ல இருக்க வந்து சொல்லுவான். நான் தான் சொல்லி ஆகணும். நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வருவேன் ஈசு, நானே சொல்றேன். அப்படியா? இங்க பாருங்க சின்னையா, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. ஐயோ, தலைவலிக்குதா? என்னாச்சு? வா வா, உடனே ஆஸ்பத்திரிக்கு போவோம். நம்ம டாக்டர் மட்டும் போய் ஊசி போட்டு வருவோம். வா. என்ன ஈசு, ஆஸ்பத்திரிக்கு கிளம்பலான்னு சொன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஆமா, என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல சின்னையா. ஈசு, நீ சிரிச்சுக்கிட்டே சொல்றத பார்த்தா ஏதோ சந்தேகமா இருக்கு. என்னன்னு சொல்லு. நான் சொன்னது சரிதான், நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. என்ன ஈசு சொல்ற நீ? ஆமா சின்னையா, நான் தலை வலிக்குதுன்னு சொன்னதும் ஓடி போய் தைலத்தை எடுத்துட்டு வந்து என்ன உங்க மடியில படுக்க வச்சு இதமா பதமா தைலத்தை என் நெத்தியில தேய்ச்சி விட்டு என் கன்னத்துல லேசா ஒரு முத்தம் கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க ரொமான்ஸுக்கு சரி வருவீங்கன்னு நானும் ஒத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா அதை விட்டுட்டு வா ஹாஸ்பிடலுக்கு போலான்னு சொல்றீங்க. இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கீங்க பாருங்க. சரி சரி சரி, நீ அதெல்லாத்தையும் மறந்துரு. ஈஸி, இப்ப நான் தைலத்தை எடுத்துட்டு வந்து உனக்கு எதம்மா பதம்மா தேய்ச்சி விடுறேன். அப்புறமா நீ சொன்ன தரேன். தைலத்தை எடுத்துட்டு வரட்டுமா? ஒண்ணும் வேணா சின்னையா, எனக்கு இப்ப தலைவலியே போயிடுச்சு. எது தலைவலி போச்சா? ஏன் போச்சு? அதெல்லாம் போக கூடாது. ஐயோ சின்னையா, போயிடுச்சு, போங்க போங்கண்ணா. ஒரு டென்ஷனா இருக்கு. பாஸ் எப்போ வருவாரு? தீக்குச்சி தீக்குச்சி, பாஸ் இந்த ஈஸ்வரி இல்லடா ஈசு, அவ என்ன பத்தி என்ன தெரியுமா சொன்னா? பாஸ் என்ன பாஸ் நீ? அண்ணி உன்கிட்ட என்ன சொன்னாங்கன்றது அது முக்கியம் இல்ல. அண்ணி உன்கிட்ட சொல்லாத விஷயத்த நான் சொல்றேன், அதை முதல்ல கேளுங்க. என்னடா என்னென்னமோ புதிர் போடுற? எனக்கு ஒண்ணுமே புரியல பாஸ், அதான் புதிர் போடுறேன். டேய் தீக்குச்சி, உன்னை அப்படியே கொல்ல போறேன் பாரு. பாஸ் இரு பாஸ், கொலவரில தாண்டும் மாடாத. நான் விஷயத்த சொல்றேன். நம்ம வீட்டுக்கு கேஸ் ஸ்டவ் சரி பண்ண ஒருத்தன் வந்தான். அவன் பாஸ், அதுக்கப்புறம் தான் நீயே வந்த. ஆனா அண்ணி உங்ககிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே. அப்படி எதுவும் சொல்லி உங்ககிட்ட சமாளிச்சு போயிட்டாங்க. பாஸ், அண்ணி ஏன் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை? என்ன காரணம்? காரணம் இருக்குடா தீக்குச்சி, காரணம் இருக்கு. இதுக்கு மேலே நம்ம அமைதியா இருந்தா வேலைக்காகாது. அடுத்த கட்ட நடவடிக்கையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். 4 பேரும் நல்ல கவனமா கேட்டுக்குங்க. உங்க சிந்தனைய அங்க இங்கன்னு எங்கேயும் சிதற விடாம நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க. பாஸ் கேளுங்க கேளுங்க, எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கீங்க? விஷயம் சொல்ல மாட்டீங்களே? சொல்றேன்டா, இருடா. சொல்லுங்க மாப்ள. எல்லாரும் கவனமா
பஸ் சரி 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 முறைக்காதீங்க முறைக்காதீங்க. சித்தப்பு, உன் முரட்டு மீசைய கம்பீரமா நீ முறுக்கி விட்டுக்க. உனக்கு சந்தர்ப்பம் வரப்போகுது சித்தப்பு. சப்பா முடியல, ரொம்ப நேரமா குனிஞ்சிருந்து இடுப்பெல்லாம் வலிக்குது. சித்தி, இடுப்பு வலிக்குதா? என்ன சித்தி நீ இப்படி சொல்ற? உன்னை வச்சு நாங்க எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பண்ண போறோம் தெரியுமா? அழகு, என்ன விஷயம்னே சொல்ல மாட்டேங்க. இரு 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 சித்தப்பு, கோவப்படாத. ஈஸ்வரி ஐபிஎஸ் படிச்சு பெரிய போலீஸ் அதிகாரி ஆனது அந்த கொலகார பயலுக்கு பிடிக்கல. எந்த கொலகார பையன் மாப்ள? அவன் தான் நம்ம இன்ஸ்பெக்டரை பட்ட பகல்ல நட்ட நடு ரோட்ல வச்சு சரக்கு சரக்குன்னு வெட்டினானே, அந்த கொலகாரன் தான். அந்த பாவிதான் இப்ப ஈஸ்வரிய கொல்லணும்னு வெறிகுண்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு கூட அடுப்பு ரிப்பேர் பண்றதுக்கு ஒருத்தன் வந்தான்ல, அது வேற யாரும் இல்ல, அந்த கொலகார அனுப்பின ஆள் தான் அவன். அதனால ஈஸ்வரிய அவங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காகத்தான் நான் தனி ஒருவனா போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னால முடியல. அதனாலதான் பெரிய மனசு பண்ணி உங்க 4 பேரையும் கூட்டணி சேர்த்துக்க போறேன். சரி, இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, அந்த கொலகாரனை கண்டுபிடிச்சு இரு இரு அழகு, இந்த கொலகார விவகாரத்துல என்னையும் மங்கண்ணையும் எதுக்கு கோத்து விடுற? எங்களெல்லாம் விட்டுரு. இதுல நீயும் உன் சித்தப்பாவும் தீக்குச்சியும் மட்டும் கூட்டிட்டு போய்க்கோங்க. என்ன சொல்றீங்க? ஏய் துர்கா, என்னடி பேசுற நீ? இப்படி பயந்து தொடர் எடுக்கிறிய. 6லயும் சாவு 100லயும் சாவுன்னு சொல்லுவாங்க, அத மறந்துட்டியா நீ? ஐயோ இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவும் பேசாத சொல்லிட்டேன். நம்ம ஈஸ்வரிக்கு அழகுக்கு ஒரு பிரச்சனைனா அதை கண்டுக்காம விடுறது சரியா? சித்தப்பு, உன்னை பத்தி நான் என்னமோ நினைச்சிருந்தேன். அடாயே கண்டையே கலக வச்சிட்ட சித்தப்பு. உன்னை நினைச்சா ஏன் இதயம் ஐயோ இனிக்குது தம்பி, இனிக்குது. என்ன பஸ் சொல்ற? ஏய் கண்டுக்காத, விடு விடு. சித்தி, நீங்களும் அத்தையும் கத்தியெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த கொலாகாரம் கூட கிளிங் கிளிங் கிளிங்னு கத்தி சண்டையெல்லாம் போட தேவையில்லை. அப்ப நீங்க மாப்ள? நானும் தான். நான் எப்பவுமே வன்முறையில இறங்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா அத்தை? நம்ம எல்லாருமே அகிம்சை வழியில தான் போராட்டம் பண்ண போறோம். நான் ஈஸ்வரிய வேலைக்கு போக விடாம தடுப்பேன். நான் என்ன பண்ணாலும் நீங்க எல்லாரும் எனக்கு பக்க பலமா இருக்கணும். அப்பதான் ஈஸ்வரிக்கு எதுவும் ஆகாம நம்ம காப்பாத்த முடியும். உங்க 4 பேருக்கும் நம்ம நிலைமை என்னன்னு இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.